அன்னைக்காக தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி அடிச்சு தான் கத்தருவேன். உண்மையாக சொல்கிறான். தண்ணி அடிச்சது யாருக்கும் தெரியாது. நான் பேசியிருந்தா இன்னும் ரம்மியமாக ஸ்மெல் வருது அப்படின்னு. உள்ள ஏலக்காய், லவங்கம் வச்சுப்பேன். கற்பூரம் இல்லை அது வச்சுப்பேன். ஆமாம் கற்பூரம். ரசக்கற்பூரம் இருப்பார் சரி துணிக்கு. ஆமாம் அப்படி அடக்கி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க பச்சை. அப்படி வச்சுக்குவேன். இப்போ கூட அந்த பாக்கு போடுற பழக்கம், ஆன்ஸ் போடுற பழக்கம் இருக்குல்ல. ஓகே. ஆன்ஸ் போடுறதில்ல. ஆன்ஸ் விலை ஜாஸ்தி ஆச்சு வாங்க முடியறதில்ல என்னால். காசு கிடையாது. அதுக்கு புகையில ரூ. 20 கொடுத்து அதை வாங்கி வச்சுக்குவேன். பன்னீர் புகையில ஓகே ஓகே. அதை வாங்கி போட்டுப்பேன். அடக்கி வச்சுனாக்கா எல்லார்கிட்டையும் கத்தரும்போது கூட நான் லிக்கர் சாப்பிட்டு தான் கீழே ஜிம்மு தானே வச்சுருந்தேன். அதான் பார்த்தேன். இப்போ அது இப்போ குடோனாக இருக்குது இது. புரியுது. அது எதிர் வீட்டில் இருக்காங்க ப்ளூ கலர் பில்டிங்கு. அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடை. புரியுது. சும்மா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா கூட இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா வந்து நிறைய பேர் வரதான் செய்வாங்க. இப்போ ஜிம்மு இங்கேருந்து ஜிம்மையே காலி பண்ணிட்டாங்க. சூனியம் வச்சே காலி பண்ணாங்க என்ன.